2022 அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தின் மீது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் கவனம் செலுத்திய தருணம் அது. பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை T20 போட்டியில் இந்திய வீரர்கள் 160 ரன்கள் என்ற இலக்கை எட்டுவதற்கான முயற்சியில் சரிந்து கொண்டிருந்தனர். படுதோல்வி அடைந்து விடுவோமோ என்ற சூழ்நிலையில் 31 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த நேரத்திலும் இந்திய ரசிகர்களின் மனதில் ஒற்றை நம்பிக்கை நிலைத்திருந்தது. சரிவிலிருந்து அணியை மீட்ட ஒரு மாவீரர் ஆச்சரியம் நிறைந்த ஒரு இன்னிங்ஸை விளையாடி அணியை வெற்றி பெறச் செய்து அனைத்து இந்தியர்களின் நம்பிக்கையையும் காப்பாற்றினார். ரசிகர்களால் கிங் என்று கொண்டாடப்படும் அவரது பெயர் விராட் கோலி. உலக கிரிக்கெட்டில் இந்தியாவிற்கான தனி இடத்தை நிரந்தரமாக்கியதன் பங்கு கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் என பல ஜாம்பவான்களுக்கு இருந்தாலும் மாடர்ன் டே கிரிக்கெட்டின் கிங் என்று போற்றப்படுபவர் விராட் கோலி. நாடி நரம்பெல்லாம் கிரிக்கெட் ரத்தம் ஊறிப்போன ஒருவரால் தான் பல்வேறு உலக சாதனைகளை செய்ய முடியும். அத்தகையவர்களில் ஒருவரான விராட் கோலியின் வாழ்க்கையை சற்றே பின்னோக்கி பார்க்கலாம். டெல்லியின் நெருக்கமான தெருக்களில் ஒரு சிறுவன் நாலாபக்கமும் பந்தை அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். இன்று உலகம் முழுவதும் அவன் ஆடாத மைதானமில்லை. இந்த உலகம் பாராட்டும் உன்னத வீரன் விராட் கோலிதான் அந்த சிறுவன் என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை. 1988 ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் பிறந்தவர் கோலி. அவரது தந்தை பிரேம் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். தாய் சரோஜ் இல்லத்தரசியாக இருந்து குடும்பத்தை பார்த்து கொண்டார். சிறு வயதிலிருந்தே விராட் கோலிக்கு கிரிக்கெட் என்றால் கொள்ளை பிரியம். எப்போது பார்த்தாலும் பந்து மற்றும் பேட்டோடுதான் இருப்பார். 9 வயதில் மேற்கு டெல்லி கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறத் தொடங்கினார். எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் வரை நிம்மதி அடையாத சுபாவம் கொண்ட கோலிக்கு அவரது தந்தை பிரேம் உறுதுணையாக இருந்தார். போட்டி என்றாலும் பயிற்சி என்றாலும் உரிய இடத்திற்கு மகனை அழைத்துச் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்த அவர் கோலியின் கனவை நனவாக்கும் பொறுப்பை தமது தோளில் சுமந்தார். மற்றொரு புறம் பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா கோலிக்கு ஒழுக்கத்தையும் கிரிக்கெட் நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார். அதன் மூலம் டெல்லி மாநில அணிக்காக அண்டர் 15, அண்டர் 17 பிரிவுகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடினார் கோலி. ஆனால் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இரவு ஒரு மிக பெரும் துயரம் நடந்தது. அந்த நாளில் விராட் தனது மாநில அணியான டெல்லிக்காக ரஞ்சி கோப்பை போட்டியில் விளையாடி கொண்டிருந்தார். அந்த போட்டி கர்நாடகாவுக்கு எதிராக நடந்தது. அன்று இரவு விராட் வீட்டில் இருந்த சமயம் அவருடைய தந்தை திடீரென மாரடைப்பால் மயங்கினார். உடனே மருத்துவ உதவி பெற முயன்ற கோலியின் தந்தை உயிரிழந்து விட்டார். அந்த வேதனையுடன் மறுநாள் தமது அணிக்காக பேட்டிங் செய்தார் கோலி. தந்தையின் இறுதி சடங்கு கூட முடியாத நிலையில் களமிறங்கிய கோலி 90 ரன்கள் எடுத்தார். உனது கடமையை எப்போதும் முழுமையாக செய்து முடி என எப்போதும் அப்பா கூறுவார். அவரது சொற்படியே நடந்து கொண்டேன் என பின்னர் கூறினார் விராட் கோலி. மேலும் தமது தந்தையை பற்றி மிகவும் உணர்வுபூர்வமாக பேசிய விராட், அன்றுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்ந்தேன். நான் எதையும் லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை என் தந்தையின் மறைவில்தான் புரிந்து கொண்டேன் என்று கூறினார். அந்த நாளிலிருந்தே தமது வாழ்க்கையை கிரிக்கெட்டுக்கு அர்ப்பணித்து விட்டார் கோலி. பிறகென்ன, அண்டர் 19 தான். நாட்கள் கடந்தன. 2008 மலேசியா அண்டர் 19 உலகக்கோப்பை தொடரும் வந்தது. விராட் கோலி இந்திய அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். அந்த தொடர் முழுவதுமாக இந்தியா அற்புதமாக ஆடி அந்த ஆண்டு சாம்பியன் பட்டமும் வென்றது. கோலி கோப்பையை கைப்பற்றிய தருணத்தில் அவரது கண்களில் தீ, நம்பிக்கை, மகிழ்ச்சி என அனைத்தும் வெளிப்பட்டன. அதே ஆண்டில் IPL தொடர் அறிமுகமான போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி விராட் கோலியை 20 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை ஒப்பந்த தொகையில் வாங்கியது. விராட் கோலியின் தொழில்முறை கிரிக்கெட் பயணத்தில் இது புதியதோர் அத்தியாயம். முதல் சில சீசன்களில் விராட் பெரிய ஸ்கோர்கள் எடுக்கவில்லை. அவர் மிடில் ஆர்டர் வரிசையில் விளையாடினார். ஆனால் அவரது அமைதி, உழைப்பு, திறமை ஆகியவற்றால் அணியினர் அவரை மதிக்கத் தொடங்கினர். விராட் கோலியின் அடுத்த கட்ட சரித்திர நிகழ்வுகள் இங்கிருந்துதான் தொடங்கின. ஆம், 2008 இலங்கைக்கு எதிராக விராட் தனது முதல் ODI போட்டியில் சீனியர் அணிக்காக களமிறங்கினார்.
தோல்வியில் தொடங்காத வீரனின் வரலாறு இல்லை என்பதற்கிணங்க ஆரம்பத்தில் கோலிக்கு தோல்விகளே கிடைத்தன. ஆனால் அவர் மனம் எப்போதும் தளரவில்லை. 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை வெற்றி கொள்ளும் முனைப்பில் இந்தியா போராடி கொண்டிருந்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் விராட் கோலி சிறப்பாக விளையாடி தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். தொடக்க வீரர்கள் விரைவில் ஆட்டமிழந்த நிலையில் கோலியின் மீது பெரிய பொறுப்பு இருந்தது. அப்போது அனுபவம் மிக்க கௌதம் காம்பீருடனான தனது பார்ட்னர்ஷிப்பை மெருகேற்றிய கோலி 111 பந்துகளில் 107 ரன்கள் விளாசி தனது சதங்களின் கணக்கை தொடங்கினார். அதேபோல் 2010ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் அந்த அணிக்கு எதிராக தனது முதல் சர்வதேச சதத்தையும் பதிவு செய்தார் கோலி. அடுத்து உலகக்கோப்பை தொடர் என்று இருக்கும் சூழலில் T20 ஃபார்மட்டில் அறிமுக ஆட்டக்காரர்களை இறக்குவதற்கான திட்டத்தில் இருந்த இந்திய அணி 2010இல் கோலியை T20 ஃபார்மட்டில் அறிமுகம் செய்தது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகம் செய்யப்பட்டார் விராட் கோலி. ஒரு பக்கம் ODI, இன்னொரு பக்கம் T20 என இருக்கவே அடுத்தடுத்து வந்த போட்டிகளில் ரன்கள் அடிப்பது மட்டுமல்ல, அணியை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் போராட்ட குணத்திற்கும் சொந்தக்காரரானார் விராட் கோலி. ஒவ்வொரு முறை அவர் பந்தை அடிக்கும் போதும் அதில் எதிரணிக்கான சவால் இருந்தது. இந்த நிலையில்தான் 2011 உலகக்கோப்பை தொடருக்கான மகேந்திர சிங் தோனியின் தலைமையிலான இந்திய அணியில் கோலி இடம் பிடித்தார். முக்கியமான போட்டிகளில் வெற்றிக்கான ரன்களை எடுத்துக் கொடுத்தார் கோலி. நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக சதங்களும் இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அவர் அடித்த 35 ரன்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்திய அணியும் 28 ஆண்டுகள் கழித்து உலகக்கோப்பையை முத்தமிட்டது. ஒரு கட்டத்தில் விராட் கோலி தொட்டதெல்லாம் பொன்னாகவும் ரன்னாகவும் மாற 2011ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமானார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக தனது டெஸ்ட் கணக்கை தொடங்கினார் கோலி. பொதுவாகவே வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டிற்கும் சிகப்பு பந்து கிரிக்கெட்டிற்குமான ஆட்டம் முற்றிலுமாக வேறுபட்டது. அப்படி இருக்கும்போது ஒருநாள் அணியிலும் இடம்பெற்ற கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் தடம் பதித்தார். மேற்கிந்திய தீவுகள் மண், அந்த பிட்சின் பவுன்ஸ், ஸ்விங் போன்றவை அவருக்கு புதிதாக இருந்தன. விராட் அப்போது டெஸ்ட் அனுபவம் இல்லாத இளம் வீரர் என்பதால் தொடக்கத்தில் சிரமப்பட்டார். 3 போட்டிகளை கொண்ட முதல் டெஸ்ட் தொடரில் 5 இன்னிங்ஸில் விளையாடி 76 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அப்போது அவரது சராசரி வெறும் 15.2 விழுக்காடுதான். கோலி டெஸ்ட் போட்டிக்கு சரிப்பட்டு வரமாட்டார், அவர் ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கான வீரர் மாத்திரமே என்று விமர்சித்தார்கள். ஆனாலும் கோலி மனம் தளரவில்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தேவையான நுட்பங்கள், பொறுமை, ஃபுட்வொர்க் ஆகியவற்றை கோலி மேம்படுத்திக் கொண்டார். அவரது ஆற்றல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பிரதிபலிக்க தொடங்கிய தருணம் மிகவும் அற்புதமானது. ஆஸ்திரேலியா மைதானங்கள் சப் கான்டினென்ட் பேட்டர்களுக்கு சவால் நிறைந்தவை. பார்டர் கவாஸ்கர் கோப்பை கிரிக்கெட் தொடர் 2011-2012ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற நிலையில் 2012 ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவின் அடிலைடு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த தொடரில் முதல் 3 போட்டிகளிலும் விராட் ரன் எடுக்க தடுமாறிய போது அவர் ஒருநாள் ஃபார்மேட்களுக்கான வீரர் என மென்மேலும் விமர்சனம் எழுந்ததை உடைக்கும் விதமாக 213 பந்துகளில் 116 ரன்கள் அடித்து தனது முதல் சர்வதேச டெஸ்ட் சதத்தை பதிவு செய்தார் கோலி. இந்தியா தோல்வியடைந்தாலும் விராட் கோலி வென்றார். படிப்படியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு உயரம் நோக்கி பறந்த கோலியை உலகின் டாப் பிராண்டுகள் எப்போதுமே கைவிட்டது இல்லை. 2008ஆம் ஆண்டு மீடியம் நிறுவனத்தின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பேட்டை பயன்படுத்திய கோலி 2009 முதல் 2013 வரை நைக் நிறுவனத்தின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு விளையாடினார். அதன் பின்னர் 2014 முதல் MRF நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட விராட் கோலி தற்போது வரை MRF ஒப்பந்தத்துடன் தொடர்கிறார். உலகின் முன்னணி நிறுவனமான டாடா குழுமத்தின் ஃபாஸ்ட் ட்ராக் கடிகார விளம்பரத்திற்காக கோலியை ஒப்பந்தம் செய்தது. அதன் மூலம் அவரும் பிரபலமானார். ஃபாஸ்ட் ட்ராக் கடிகாரங்களின் விற்பனையும் கணிசமாக அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டு மட்டுமன்றி விளம்பரத்திலும் கவனம் செலுத்திய கோலி MRF டயர்ஸ், பூமா, விவோ, பூஸ்ட், விக்ஸ் உட்பட 28க்கும் மேற்பட்ட பிராண்டுகளின் தூதுவராக இருக்கிறார். குறிப்பாக MRF டயர்ஸ் மற்றும் பூமா ஆகியவை
தொடர்ச்சியாக கோலியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. கோலியின் திறனுக்கு ஏற்றாற் போல அவரது விளம்பர பலமும் குடிக்கொண்டு வந்தது. விராட் கோலியின் இன்னொரு பெயர் கிங் கோலி. இந்த பெயர் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? எதிரணியினரின் தந்திரங்களை தவிடுபொடியாக்கி அவ்வப்போது தரமான பல சம்பவங்களை செய்து விடுவார். இதுவரை சர்வதேச அளவில் 82 சதங்களை விளாசியிருக்கும் விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் மட்டும் 51 சதங்கள் விளாசி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரின் 49 ODI சதங்கள் என்ற சாதனையை முறியடித்தார். கோலியின் சாதனைகளை பட்டியலிட்டு பார்க்கையில் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 14,225 ரன்கள் அடித்து அதிக ரன்கள் அடித்தோர் தரவரிசையில் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக இடம்பெற்றுள்ளார். ஒருநாள் போட்டிகளில் 57.71 என்ற அதிக சராசரியுடன் இரண்டாவது இடத்தில் உள்ள கோலி இதுவரை 75 அரை சதங்கள் 51 சதங்கள் விளாசியிருக்கிறார். ஒருநாள் போட்டிகளில் 8,000, 10,000 மற்றும் 12,000 ரன்களை குறைந்த இன்னிங்ஸ்களில் அடித்த சாதனை விராட்டையே சேரும். 2012, 2017, 2018 மற்றும் 2023 ஆகிய வருடங்களில் ICCயின் சிறந்த ODI கிரிக்கெட் வீரருக்கான விருது கோலிக்கு வழங்கப்பட்டது. மேலும் கிரிக்கெட் வீரர்களுக்கு ICCயால் வழங்கப்படும் உயரிய விருதான சர் கேர்ஃபீல்ட் சோமர்ஸ் டிராஃபியை 2017 மற்றும் 2018 ஆண்டில் கோலி பெற்றுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை இந்திய அணியின் கேப்டனாக 40 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார் கோலி. கேப்டனாக இந்திய அணிக்கு 5,864 ரன்கள் அடித்து கொடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்ற ஒரே இந்திய கேப்டன் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் 7 முறை இரட்டை சதங்கள் விளாசிய கேப்டன் என்ற பெருமைகளையும் உள்ளடக்கியவர். ஆஸ்திரேலிய மண்ணில் 7 சதங்களை விளாசியதன் மூலம் அதிக சதங்களை விளாசிய இந்திய வீரர் என்ற பெருமையும் இந்த கிங் கோலியையே சேரும். T20 போட்டிகளிலும் ஆதிக்கம் செலுத்திய கோலி தனது கரியரில் 7 முறை தொடர் நாயகன் விருதை வென்று அதிக தொடர் நாயகன் விருதை வென்ற ஒரே வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். மேலும் அதிக ஆட்ட நாயகன் விருதை வென்ற வீரர் என்ற பெருமையும் T20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக 13,000 ரன்களை கடந்த முதல் இந்தியர் என்ற பெருமையும் கோலியையே சேரும். விராட் கோலியின் ராட்சச குணம் இந்திய அணியின் பல வெற்றிகளுக்கு பெரிதும் கை கொடுத்துள்ளது. ஃபீல்டிங்கிலும் பேட்டிங்கிலும் அதை பலமுறை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார் கோலி. பொதுவாக இந்தியாவின் சேஸ் மாஸ்டர் என்றால் அது சச்சின் டெண்டுல்கர் தான் எனும் அடையாளத்தை தம்மீது திருப்பி சேசிங்கின் போது மட்டும் சச்சின் அடித்திருந்த 5,490 ரன்களை 92 இன்னிங்ஸ்களிலேயே கடந்து மிஸ்டர் கன்சிஸ்டன்சியாக வளர்ந்திருக்கிறார் கோலி. 2016 ஆண்டு மொஹாலியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற T20 போட்டியிலும் 2022 மெல்போர்ன் மைதானத்தில் நடந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலும் தமது விக்கெட்டை இழக்காமல் 82 ரன்கள் விளாசினார் கோலி. அந்த 2 இன்னிங்ஸ்களும் கோலியின் ருத்ர தாண்டவமாகவே பார்க்கப்படுகின்றன. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 26,000 ரன்கள், 78 சதங்கள், 130க்கும் மேற்பட்ட அரை சதங்கள் என ஒவ்வொன்றிலும் ரெக்கார்டுகளை உடைத்தெறிந்து பயணித்த விராட் கோலி நவீன கிரிக்கெட்டின் கிங்காகவே திகழ்கிறார். ரசிகர்களால் ரன் மெஷின் என்று அழைக்கப்படும் கோலி தமது வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளையும் சந்தித்திருக்கிறார். என்னதான் உலகின் தலைசிறந்த வீரர்களில் ஒருவராக இருந்தாலும் கேப்டனாக ஒரு ICC கோப்பையை கூட கோலி வென்றதில்லை. 2017 சாம்பியன்ஸ் கோப்பை, 2019 உலக கோப்பை, 2021 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகிய தொடர்களில் கோலி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வெல்லும் என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாமலேயே போய்விட்டது. குறிப்பாக 2016, 2017, 2018 ஆகிய வருடங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தலா 1000 ரன்களுக்கு மேலடித்து 75 சராசரியுடன் விளையாடி வந்த கோலி 2019 ஆண்டில் 11 இன்னிங்ஸ்களில் விளையாடி 612 ரன்கள் மட்டுமே அடித்திருந்தார். இருப்பினும் தென்னாப்பிரிக்க அணியுடனான ஒரு போட்டியில் ஆட்ட விளக்காமல் 254 ரன்கள் விளாசியிருந்த கோலி அந்த ஆண்டின் இறுதியில் சறுக்கலை சந்திக்க ஆரம்பித்தார். ஆம், 2020, 21 மற்றும் 22 ஆகிய 3 ஆண்டுகளில் அதிகபட்சமாக வெறும் 28.21 சராசரியுடன் மட்டுமே விளையாடி வந்த கோலி டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமல்லாமல் அனைத்து ஃபார்மட்களிலும் ஒரு சதம் கூட விளாசவில்லை.
அந்த சமயத்தில்தான் கோலி ஓய்வு பெற வேண்டும் என்ற விமர்சனங்கள் பெரிதும் எழுந்தன. அதன் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சதம் விளாசி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரில் முதல் 2 போட்டிகளில் விராட் கோலி டக் அவுட் ஆனது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல IPL போட்டிகளின் போது களத்தில் அக்ரசிவாக இருப்பது போல சில நேரங்களில் நடந்து கொள்ளும் கோலி மீது ரசிகர்கள் வெறுப்பை கக்கியிருக்கிறார்கள். இது மட்டுமா, இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்த அனில் கும்ப்ளேவுக்கும் விராட் கோலிக்குமான காரசார மோதல் கிரிக்கெட் உலகில் விவாதப் பொருளானது. ஸ்ட்ரிக்டான பயிற்சியாளராக இருந்த கும்ப்ளேவிற்கும் லவர்பாய் விராட் கோலிக்கும் அடிக்கடி முட்டிக்கொள்ளவே அனில் கும்ப்ளே தனது பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்ததாக வந்த ரவி சாஸ்திரி கோலியுடன் ஒத்துப்போகவே இந்திய அணியின் பங்களிப்பும் கோலியின் கேப்டன்சியில் பிரகாசமாக தொடர்ந்தது. இவ்வாறாக எல்லாவிதமான ஏற்ற இறக்கங்களையும் கண்டிருக்கும் கோலி கமெண்டேட்டர்களின் ஃபேவரைட்டும் கூட. இப்போதெல்லாம் விராட் கோலியை களத்தில் வர்ணிப்பதற்காகவே கமெண்டேட்டர்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வரும் அளவிற்கு அவரது திறமையின் மீதான மரியாதை உயரத்தில் இருக்கிறது. கோலியின் லக்கியான 2 மிக பெரும் சம்பவங்கள் என்னென்ன தெரியுமா? அவர் ஓய்வு பெறுவதற்குள்ளாகவே T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்தது. இன்னொன்று 18வது IPL தொடரில் பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தற்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வரும் கோலி T20 கிரிக்கெட்டில் இருந்தும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வை அறிவித்துவிட்டார். தான் ஓய்வு பெறும் வரையிலும் 2 ஃபார்மட்களிலும் ராஜாவாகவே வாழ்ந்தார் கோலி. கோலியின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உலக அளவில் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு விளம்பரங்களில் நடிக்க தொடங்கிய கோலி 2013ஆம் ஆண்டு கிளியர் எனப்படும் ஷாம்பு விளம்பரத்தில் ஹிந்தி நடிகை அனுஷ்கா சர்மாவுடன் இணைந்து பணியாற்றினார். 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கைக்கு எதிரான போட்டியில் அரை சதம் விளாசிய கோலி மைதானத்தில் இருந்த அனுஷ்கா சர்மாவுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து இருவரும் காதலிப்பதை உறுதி செய்தார். அதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு கோலியின் ஃபெயிலியர் இன்னிங்ஸ்களுக்கு அனுஷ்காவே காரணமென்று ரசிகர்கள் விமர்சித்தார்கள். அவர்களை தமது பாணியிலேயே டீல் செய்தார் கோலி. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி கோலி அனுஷ்கா சர்மா திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 2021ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது. ரசிகர்கள் அந்த குழந்தைக்கு விராட் மற்றும் அனுஷ்கா என்ற பெயரை இணைத்து விருஷ்கா என பெயரிட்டு மகிழ்ந்த நிலையில் விராட் அனுஷ்கா தம்பதி தங்களின் குழந்தைக்கு வாமிகா கோலி என்று பெயர் சூட்டினர். தற்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வரும் கோலி ஒவ்வொரு தொடருக்கான இடைவெளியிலும் லண்டனில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்று வருகிறார். மேலும் அங்கே தனது மனைவி அனுஷ்கா மற்றும் குழந்தை வாமிகாவுடன் பொழுதை கழிக்கிறார். 2025 நிலவரப்படி விராட் கோலியின் சொத்து மதிப்பு 1050 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. 18 ராகன் உள்ளிட்ட ஃபேஷன் மற்றும் ஃபிட்னஸ் பிராண்டுகளை சொந்தமாக்கி இருக்கும் கோலி ISL தொடரில் FC கோவா அணியின் இணை உரிமையாளராக இருந்து வருகிறார். மேலும் பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ள விராட் கோலி நட்சத்திர விடுதி, ஹோட்டல் மற்றும் மதுபான கூடங்களை சொந்தமாக நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கிரிக்கெட்டில் ஒரு ஃபிட்னஸ் கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கோலி. மது மற்றும் ஜங்க் உணவை நிறுத்தி கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை பின்பற்றுபவர். தினமும் உடற்பயிற்சி, ஜிம்மிங், யோகா போன்றவைகளை கோலி தவறாமல் பின்பற்றுவதால் அவரது ரசிகர்களும் அவ்வாறே செய்யத் தொடங்கினர். அதிக தாதுக்களை கொண்ட அல்கலைன் வாட்டரை குடிதண்ணீராக பயன்படுத்தும் கோலி விதவிதமான ஹேர் கட்களிலும் கவனம் செலுத்துவார். அவரின் ஹேர் ஸ்டைல் கூட உலக அளவில் பேசப்படும் ஹாட் டாபிக் ஆகிவிடும். கோலி பிறருடன் பழகும் விதம் அவருக்கு நல்ல நண்பர்களை பெற்றுக் கொடுத்துள்ளது. முன்னணி கிரிக்கெட் நட்சத்திரங்களான தென்னாப்பிரிக்காவின் AB டி வில்லியர்ஸ், விண்டீஸ் அணியின் கிறிஸ் கெயில் என பல கிரிக்கெட்டர்களின் நண்பனாகவும் ரசிகனாகவும் வலம் வருகிறார் கிங் கோலி. 2025 மே மாதம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்த போது உலகம் முழுவதும் ரசிகர்கள் கண்கலங்கினர். அப்போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? இந்திய கிரிக்கெட் எனக்கு அனைத்தையும் கொடுத்தது. இப்போது புதிய தலைமுறை தங்கள் பாதையை உருவாக்கட்டும் என்று மனதார கூறினார். விராட் கோலி ஃபவுண்டேஷன் மூலம்
தொடர்ந்து சமூக சேவைகளை செய்து வரும் கோலி குழந்தைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். உண்மையில் விராட் கோலி என்பவர் தனி நபர் மட்டுமல்ல, அவர் ஓர் தலைமுறையின் அடையாளம். சர்வதேச ஒருநாள் போட்டிகள், T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகள் என அனைத்திலும் தனது ஆதிக்கத்தை செயல்படுத்திய விராட் கோலியின் சில இன்னிங்ஸ்கள் கிரிக்கெட்டில் காலத்தால் அழியாத பல பெருமைகளை பெற்றுள்ளன. அவர் ஆடும் தனித்திறன் வாய்ந்த கவர் டிரைவ், ஆன் டிரைவ், லேட் கட் மற்றும் ஸ்ட்ரெயிட் டிரைவ் என ஒவ்வொன்றும் கண்களில் ஒத்திக்கொள்ளும் விதத்திலானவை. களத்தில் தன்னை எதிரியாக நினைப்பவர்களுக்கும் கூட யார் இந்த மனிதர் இப்படி விளையாடுகிறார் என நினைக்க தூண்டுவது மட்டுமல்லாமல் தம் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு தனது ஆட்டத்தின் மூலம் பதிலளித்து வருகிறார் கோலி. பேட்டிங்கில் ஆக்ரோஷம் காட்டும் கோலி ஃபீல்டிங்கில் தம்மை தாண்டி பந்து செல்வதை அனுமதிக்க மாட்டார். சக வீரர்களுடன் களத்தில் ஜாலியான விளையாட்டு, ரசிகர்களை ஊக்குவிக்க அவ்வப்போது நடனம் மற்றும் சக அணி வீரர்களை உற்சாகப்படுத்த ரசிகர்களிடம் மைதானத்தில் இருந்தே கோரிக்கை விடுப்பது என எல்லாவற்றிலும் விராட் கோலி தரமான மனிதர்தான். சில நேரங்களில் எதிரணி வீரர் மீதான வன்மத்தை ரசிகர்கள் வெளிப்படுத்தும் போது கூட இப்படி செய்யக்கூடாது என்று கூறுவார். அதை பாராட்டி அந்த மனசுதான் சார் கடவுள் என மீம்களை பறக்கவிடும் நெட்டிசன்கள் விராட் கோலியை ஒருபோதும் கிரிட்டிசைஸ் செய்தது இல்லை. களத்தில் போராளியாகவும் வெளியில் நல்ல மனிதராகவும் இருக்கும் விராட் கோலியின் போராட்ட குணத்தை ஒருபோதும் உதாசீனப்படுத்தியதும் இல்லை. அதனால் தானோ என்னவோ விராட் கோலி கிங் கோலியாகவே இருந்து வருகிறார். பிரைன் லாரா, சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங் என பல முன்னணி நட்சத்திரங்களின் சாதனைகள் ஒவ்வொன்றையும் குறிவைத்து தகர்த்து வரும் விராட் கோலியின் எனர்ஜி லெவல் அன்றை விட இன்று பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. எப்படியாவது 2027 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் விளையாடி கோப்பையை வென்றுவிட மாட்டாரா இந்த சேஸ் மாஸ்டர் கோலி என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது கிரிக்கெட் உலகம். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square at Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.